அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th third term இயல் 1லிருந்து ஒரு 30 கொஷின்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் கேள்வி, கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இரண்டாவது கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று பாளையங்கோட்டை அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி முன்றுரை அரையனார். இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா பழமொழி 400 என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும். மாரி என்ற சொல்லின் பொருள் மலை, வரந்திருந்த என்ற சொல்லின் பொருள் வறண்டிருந்த, மடமகள் என்ற சொல்லின் பொருள் இளமகள். நான்காவது கேள்வி, பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி மலையருவி. நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் என்றும் சொல்வாங்க. ஐந்தாவது கேள்வி, பாண்டியர்களின் தலைநகரம் எது? பாண்டியர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. பாண்டியர்களினுடைய இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. ஆறாவது கேள்வி, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏற்காடு. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படுவது ஊட்டி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். திருச்சி பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏழாவது கேள்வி, ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை டேஸ் என்பர். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை டேஸ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி அணி. அணி என்ற சொல்லுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு. எட்டாவது கேள்வி, இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரசிகமணி. டி.கே. சிதம்பரனார் அவர்கள்தான் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுகிறார். ஒன்பதாவது கேள்வி, காவடி சிந்தை பாடியவர் யார்? காவடி சிந்தை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார். அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடியிருக்காங்க. பத்தாவது கேள்வி, திக்கலாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கலாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். திருநெல்வேலியினுடைய சிறப்பை திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா திக்கலாம் புகழரும் திருநெல்வேலி என்றும், சேக்கிலார் அவர்கள் தன்பொருணை புனல்நாடு என்றும் போற்றி பாடியிருக்காங்க. 11வது கேள்வி, தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை. 12வது கேள்வி பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. 13வது கேள்வி, இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை? இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. இந்த திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கு. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. 14வது கேள்வி, உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது டேஸ் எனப்படும். உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமை அணி.
இதுவே உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமை அணி எனப்படும். இல்பொருள் உவமை அணி என்பது உலகத்தில் இல்லாத ஒன்றை உவமையாக சொல்கிறது இல்பொருள் உவமை அணி. 15வது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியுள்ளார்? இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொதிகை. பொதியலாயினும் இமயலாயினும் பதியெழு அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிய மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்காங்க. 16வது கேள்வி, முஞ்சுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? முஞ்சுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிபி 4ஆம் நூற்றாண்டு. முஞ்சுரை அரையனார் பார்த்திங்கன்னா பழமொழி 400 என்ற நூலை வந்து எழுதியவர். இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவங்க. 17வது கேள்வி, குழி என்ற சொல்லின் பொருள் என்ன? குழி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, நில அளவை பெயர். சான் என்ற சொல்லின் பொருள் நீட்டல் அளவை பெயர். மடை என்ற சொல்லின் பொருள் வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் என்ற சொல்லின் பொருள் உதிர்தல். 18வது கேள்வி, திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு எது? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தாமிரபரணி. தாமிரபரணி பார்த்திங்கன்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி, சிற்றாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளை ஆறுகளாக பிரிஞ்சு திருநெல்வேலி மாவட்டத்தை வளமிக்க பகுதியாக வந்து மாற்றிருக்கு. 19வது கேள்வி, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது? அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அக்கசாலை. பண்டைய காலத்தில் வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது கேள்வி, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருஞான சம்பந்தர். 21வது கேள்வி, பேடி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. பேடி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நெற்பயிர். பயிரிடுதல்னா இங்கிலீஷில் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க. நீர்ப்பாசனம் என்பது இரிகேஷன். அறுவடைனா ஹார்வெஸ்ட். 22வது கேள்வி, அப்துல் கலாம் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது? அப்துல் கலாம் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குன்றின் மேலிட்ட விளக்கு போல. 23வது கேள்வி, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாணிக்கவாசகர். 24வது கேள்வி, தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன? தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதிச்சநல்லூர். 25வது கேள்வி, தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் துறைமுகம் அமைந்துள்ளது? தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் துறைமுகம் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொர்க்கை. கொர்க்கையில் விளையக்கூடிய இந்த பாண்டிய நாட்டு முத்தை யவனர்கள் விரும்பி வாங்கிட்டு போயிருக்காங்க. 26வது கேள்வி, பாரியின் மகளிர் யார்? பாரியின் மகளிர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏஎன்சி. அங்கவை, சங்கவை இந்த 2 பேரும் தான் பாரியினுடைய மகளிர். 27வது கேள்வி, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு டேஸ் என்னும் பெயரும் இருந்துள்ளது? முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு டேஸ் என்னும் பெயரும் இருந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேணுமனம். வேணுவனம் என்பதற்கு மூங்கில் காடு என்று பொருள். 28வது கேள்வி, அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார்? அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பொதிகை மலை. 29வது கேள்வி, கையிலே எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? கையிலே எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர்
ஆப்ஷன் ஏ திரிகூட ராசப்ப கவிராயர். இந்த திரிகூட ராசப்ப கவிராயரினுடைய நூல் பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. 30வது கேள்வி, நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாகரின் வழித்தோன்றல் யார்? நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாகரின் வழித்தோன்றல் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வீரராகவர். இவர் பெயரில் அமைந்த ஊர் பார்த்தீங்கன்னா வீரராகவபுரம். வீரராகவர் அவங்களுடைய மனைவியின் பெயர் மீனாட்சி அம்மையார். இவங்களுடைய பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம். பாண்டியன் நெடுமாறனின் பெயரில் அமைந்த ஊர் பார்த்தீங்கன்னா பாண்டியபுரம். அவங்களுடைய துணைவியார் மங்கையர்க்கரசி. அவருடைய இவங்களுடைய மங்கையர்க்கரசியின் பெயரில் அமைந்த ஊர் திருமங்கை நகர். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.